ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறிய பாமக நிறுவனர் ராமதாஸ் 355வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி தமிழகத்தில் நடைபெறும் நிழல் அரசாங்கத்தை முடக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் புதனன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று என்று கூறிய ராமதாஸ் அவரது அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டதாக தெரிவித்தார். இதுகுறித்து மௌனம் சாதிக்கும் திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளின் தேசிய தலைவர்கள் தங்கள் மௌனங்களை கலைக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். சட்டப்பிரிவு 355ஐ பயன்படுத்தி தமிழகத்தில் நடக்கும் நிழல் அரசாங்கத்தை முடக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தினார். தீர்ப்பு மிகவும் சரியானது. ஆர்டிகல் 355 பிரிவை பயன்படுத்தி கொஞ்ச நாளைக்காவது இந்த ஆட்சி கலைக்க முடியாது. அந்த சட்டத்தில் நம்ம 356 பயன்படுத்தணும்னு சொல்லலை. ஏன்னா நம்ம அது கொள்கை ரீதியில் அது வேண்டாம்னு சொல்கிறோம். ஆனால் 355 பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். இது எம்எல்ஏ இதெல்லாம் அவங்களாம் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி ஒரு சரியான தீர்வு கொஞ்ச நாளைக்காவது தற்காலிகமாக செய்யலாம் அப்படின்றது என்னுடைய டைரக்ஷன் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் முடக்கி வைக்கிறது. அப்படின்னா நீங்க சொல்லுவது அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவோட எதிர்காலம் முடங்கி போயிடுச்சு. பொலிட்டிக்கலி அவங்க லைஃப் ஓவர்னு சொல்றீங்களா? ஓவர், இட் இஸ் ஓவர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்க தரப்புல போட முடியுங்களா? நீங்க நல்ல யோசனை சொல்லியிருக்கீங்க பாலு. வழக்கறிஞர் பாலு அதை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். நிறைவேற்றணும். போடுவோம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்திய ராமதாஸ் 6 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றால் ஓட்டளிக்கும் உரிமையை பறிக்க வேண்டும் என்றும், கட்சி உறுப்பினர் பதவி ரத்து, தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை செய்யும் வகையில் திருத்தம் தேவை என்றும் தெரிவித்துள்ளார்.